வணக்கம் மக்களே, இது டிஎன்பிஎஸ்சி அவர் ட்ரீம். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் எக்கனாமிக்ஸில் ஒரு டைரக்ட் டாப்பிக்காக ஒன்று கொடுத்துருப்பாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இது வந்து சின்ன டாபிக் மாதிரி தான் இருக்கும். பட் இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா, இங்கே சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு பாருங்க. இந்த டாப்பிக்கு கீழே தான் இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற கான்செப்ட் வரும். நமக்கு சிலபஸில் டேரெக்டாக கொடுத்துருக்கிறதுனால, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் டேக்ஸ்னால் என்ன, தென் ஜிஎஸ்டி பற்றின ஓவரால் இன்ஃபர்மேஷன்ஸை இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேக்ஸ் அப்படின்னா என்ன? டேக்ஸுன்றது ஒரு கம்பல்சரியாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். யார் பே பண்ணணும்? ஒரு கண்ட்ரியில் இருக்க சிட்டிசன் எந்த விதமான ரிட்டன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காம கம்பல்சரி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது தான் டேக்ஸ். நான் இப்போ டேக்ஸ் பே பண்ணிட்டேன், இந்த டேக்ஸ்னால எனக்கு ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு சிட்டிசன் வந்து எதிர்பார்க்கவே கூடாது. அதுதான் டேக்ஸ். அதுக்கான ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் நம்ம புக்கில் இருக்கிறதா நான் கொடுத்துருக்கேன். ஸோ டேக்ஸ் இஸ் அ கம்பல்சரி பேமெண்ட் பை த சிட்டிசன்ஸ் டு த கவர்மெண்ட் டு மீட் த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஒரு சிட்டிசன் கிட்டேருந்து டேக்ஸ் வாங்கி அது மூலமாக பப்ளிக்கு ஒரு ஸ்கீம் கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வேணும். அந்த ரெவன்யூக்கான ஒரு முக்கியமான பேஸே வந்து இந்த வரி தான். இட் இஸ் லீகலி இம்போஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆன் த டேக்ஸ் பேயர் அண்ட் இன் நோ கேஸ் டேக்ஸ் பேயர் கேன் ரெஃப்யூஸ் டு பே த டேக்ஸ் டு த கவர்மெண்ட். ஸோ லீகலாக ஒரு கவர்மெண்ட் ஒரு சிட்டிசன் கிட்ட டேக்ஸை வந்து பே பண்ண சொல்லுவாங்க. அதுக்காக சிட்டிசன் ஒவ்வொருத்தருமே இந்த டேக்ஸை வந்து கம்பல்சரி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ இதுவும் டேக்ஸ்க்கான ஒரு சிம்பிள் டெஃபினேஷன். இந்த டேக்ஸ் அப்படின்ற வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த டேக்ஸோ அப்படின்றது தான் அதோட பேஸ் வேர்டு. இட் இஸ் அ லாட்டின் வேர்ட். அதுக்கு மீனிங் ரேஷியோ. ஓகே, இப்போ தான் இந்த டேக்ஸுங்கிறது இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இந்த நாகரிகம் ஆரம்பித்த காலத்திலேயே பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு. சங்க காலத்துலலாம் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா? சோழர்கள் வந்து இறக்குமதிக்கு வந்து வரி வாங்கினாங்க அப்படின்லாம் நம்ம வந்து சங்க இலக்கியம் படிக்கும்போது படிச்சிருப்போம். ஓகே, அப்போ அந்த டேக்ஸ் அப்படிங்கிறது பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன். இதில் ஒரு சின்ன ஒரு அப்ரிவேஷன் டிடிஎஸ், டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். அதாவது ஒரு மூலதனத்துக்கு விதிக்கப்படுற ஒரு விஷயந்தான் வந்து வரி. இந்த வரியை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க, டைரக்ட் டேக்ஸ் அண்டு இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு பர்சன் டைரக்டாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது தான் வந்து டைரக்ட் டேக்ஸ். சப்போஸ் நாளைக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்கம் அதிகமாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாகவே கவர்மெண்ட்டுக்கு உங்களோட இன்கம் டேக்ஸை வந்து பே பண்ணுவீங்க. ஸோ ஒரு பர்சன் டைரக்ட் டு த கவர்மெண்ட் தான் வந்து டைரக்ட் டேக்ஸ். அதுவே இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு பர்சன் இன்டர்மீடியட், அந்த இன்டர்மீடியட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சோப் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கடைக்காரருக்கு அந்த டேக்ஸோடு சேர்த்து தான் பே பண்ணுவீங்க. அப்போ அந்த கடைக்காரர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுவார். ஸோ இட் இஸ் அ இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாமில் யூஸ்வலாக கேட்குற விஷயந்தான். ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் எது டைரக்ட் டேக்ஸ் இல்லை இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு கேட்கலாம். இல்லை 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஒன்று மட்டும் இன்டைரக்ட் டேக்ஸ் கொடுத்துட்டு இதில் எது வந்து டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு ஜஸ்ட் மாற்றி போட்டு தான் கேட்குறாங்க யூஸ்வலாக. பார்த்துக்கலாம். டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேஷன் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், கிஃப்ட் டேக்ஸ். கிஃப்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 50,000க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிஃப்ட் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ், அதாவது இறந்தோர் சொத்து மீது விதிக்கப்படுறது தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ். இது வந்து இந்தியாவில் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, இது வந்து டைரக்ட் டேக்ஸ். அப்போ இன்டைரக்ட் டேக்ஸ்க்கான எக்ஸாம்பிள் சர்வீஸ் டேக்ஸ், வேட், தட் இஸ் வேல்யூ ஆடட் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு, லக்ஸுரிங்கிறப்போ ஒரு காருக்கோ இல்லை ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இந்த இடத்துலலாம் இந்த லக்ஸுரி டேக்ஸ் அப்படிங்கிறது வரும். அண்ட் தென் கஸ்டம் டியூட்டி. இந்த இன்டைரக்ட் டேக்ஸில் மெயினாக நமக்கு எக்ஸாமில் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரி அப்படின்னா என்ன,
கஸ்டம் டியூட்டி, சுங்க வரி அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது கலால் வரி அப்படின்றது ஒரு கண்ட்ரிக்குள்ள மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு மேலே விதிக்கப்படுற வரி தான் எக்ஸைஸ் டியூட்டி. அப்போ எக்ஸைஸ் டியூட்டியை யார் பே பண்ணுவா அப்படின்னா அந்த குட்ஸை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இந்த கலால் வரியை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. இப்போ நான் இந்தியாவுக்குள்ளே இருக்கேன், இந்தியாவுக்குள்ளே நான் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி நானே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணுவேன், அதுதான் வந்து கலால் வரி. அதுவே சுங்க வரி அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே தான் அந்த ப்ராடக்டை வந்து சேல் பண்ண போகிறாங்க, ஆனால் அது மேனுஃபேக்சரிங் பண்ண இடம் பார்த்திங்கன்னா வேறு கண்ட்ரியில் இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து கஸ்டம் டியூட்டி. இந்த கஸ்டம் டியூட்டிக்கு யார் வந்து டேக்ஸ் பே பண்ணுவார்னா யார் அந்த குட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இதுக்கான டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கலால் வரி அண்ட் சுங்க வரி பார்த்துக்கோங்க. இப்போ ஜிஎஸ்டி, இது என்ன ஜிஎஸ்டி? ஜிஎஸ்டி ஒன்றுமே இல்லை, இந்த இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இதை எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்பைன் பண்ணி, அதாவது ஒழிச்சிட்டு இதுக்கு கொண்டுட்டு வந்தது தான் நமக்கு என்னது ஜிஎஸ்டி. இந்த இன்டைரக்ட் டேக்ஸை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு கொண்டுட்டு வந்தது தான் இந்த ஜிஎஸ்டி. ஓகே, இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன? ஓகே, இப்போ வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இன்டைரக்ட் டேக்ஸ் தான். இதையே கூட டைரெக்டாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஜிஎஸ்டிங்கிறது வந்து டைரக்ட் டேக்ஸா இல்லை இன்டைரக்ட் டேக்ஸா அப்படின்னு. ஸோ இதை இந்தியா இல்லாமல் இதை ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ். 1954 இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற கான்செப்டை ஃப்ரான்ஸ் தான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இந்த ஜிஎஸ்டியை ஸ்டாப் பண்ண கண்ட்ரி எது அப்படின்னா மலேசியா. 2018 இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற வரி வந்து வேண்டாம்ப்பா அப்படின்னு மலேசியாவில் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்தியாவில் இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது எப்படி இருக்குது? நம்ம எந்த கண்ட்ரியோட மாடலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்? நம்ம எதை பாலிட்டிலே பார்த்துருப்போம், நிறையா விஷயங்கள் வந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து தான் நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற கான்செப்டை நம்ம எந்த கண்ட்ரியை ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கோம்? இந்த கண்ட்ரியில் இதே மாதிரி ஃபார்மேட் இருக்குது அப்படின்னா கனடாவில், அதாவது டியூயல் மாடல், சென்டர்லேயும் ஒன்று இருக்கும் ஸ்டேட்லேயும் ஒன்று இருக்கும், அதான் வந்து டியூயல் மாடல். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இந்தியாவில் கொண்டுட்டு வரும்போது எப்போதுமே ஒரு கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இது மாதிரி கொண்டுட்டு வாங்கப்பா, இந்த மாதிரி ஸ்கீம் வந்து கொண்டுட்டு வாங்க, இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் கொண்டுட்டு வாங்கன்னு எப்போதுமே ஒரு கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஜிஎஸ்டியை ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி விஜய் எல் கெல்கர் கமிட்டி 2000 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா பிஜேபி, அதாவது 2017 தான் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு யார் பேசியிருப்பாங்க அப்படின்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு 1999 இதை பற்றி பேசியிருப்பார் ஜிஎஸ்டியை. ஸோ 2000 விஜய் எல் கெல்கர் அப்படின்றவர் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். இவர் வந்து முன்னாள் ஃபினான்ஸ் கமிஷனராக இருந்தவர், விஜய் எல் கெல்கருங்கிறவர். ஓகே, இந்த ஜிஎஸ்டிக்கான புக்கில் இருக்கிற டெஃபினேஷன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இன் இந்தியா இஸ் எ காம்ப்ரிஹென்சிவ், அதாவது ரொம்ப விரிவான அப்படின்னு அர்த்தம். மல்டி ஸ்டேஜ் டெஸ்டினேஷன் பேஸ்டு தட் இஸ் லிவிட் ஆன் எவ்ரி வேல்யூ அடிஷன். இது வந்து புக்கில் இருக்கிறது, நமக்கு வந்து இவ்வளோ தூரம் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸை போடாமல் டைரெக்டாக ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ இன்டைரக்ட் டேக்ஸ், எல்லா இன்டைரக்ட் டேக்ஸையும் அபாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கொண்டுட்டு வந்தது தான் இந்த ஜிஎஸ்டி. இது என்ன இந்த டெஸ்டினேஷன் பேஸ்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ப்ராடக்டை மகாராஷ்டிராவுக்கு சேல்ஸ் பண்ணுறேன், அந்த ப்ராடக்ட்டுக்கு டேக்ஸ் எங்கே கட்டணும்? தமிழ்நாட்டில் கட்டணுமா மகாராஷ்டிராவில் கட்டணுமா அப்படின்னா, ஸோ அந்த டெஸ்டினேஷன் எங்கே அந்த பொருள் போய் சேருதோ அங்கே தான் அதுக்கான வரியை வந்து நான் கட்டுவேன். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒரு பொருள் சேல் பண்ணுறேன், அது மகாராஷ்டிராவுக்கு போகுது அப்படின்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து அந்த டேக்ஸ் வந்து போய் சேரும். ஸோ இதுதான் வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு. இதை எப்போதுமே கொண்டுட்டு வரும்போது இதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட், அதாவது டேக்ஸ் வந்து நமக்கு கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு தான் அதில் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வராங்க, 101வது அமெண்ட்மெண்ட், 101 அமெண்ட்மெண்ட், அதோட பில் நம்பர் பார்த்திங்கன்னா 122. இதெல்லாம் போட்டு பார்லிமெண்ட்டில் என்னைக்கு பாஸ் பண்ணுறாங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான டேட்டு, இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறாங்கன்னா 29 மார்ச் 2016 இதை வந்து கொண்டுட்டு வராங்க, பிஜேபி தான் கொண்டுட்டு வராங்க. ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து ஒரு வாட்டி பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால்
அந்த சட்டம் வந்து வராது. ஓகேவா? ஸோ ஃபைனலாக பிஜேபி கொண்டுட்டு வராங்க. 29 மார்ச் 2016 பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க. இது என்னைக்கு நடைமுறைக்கு வருது? ரொம்ப முக்கியமான டே 1 ஜூலை 2017. இந்த 1 ஜூலை தான் நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம்னாக்க ஜிஎஸ்டி டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? 1 ஜூலை இஸ் அ ஜிஎஸ்டி டே. ஓகே, இதோட மோட்டோ என்ன? ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் ஒன் மார்க்கெட். இதுதான் வந்து இந்த ஜிஎஸ்டியோட மெயினான மோட்டோ. ஒரே கண்ட்ரிக்கு ஒரே டேக்ஸ். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டேக்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கிறப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டோட ரெவன்யூ வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது, சேமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது கொண்டுட்டு வந்தாங்க. இந்த ஜிஎஸ்டியை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னா அசாம் தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகே, இந்த டேக்ஸை எப்படி வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, யார் கலெக்ட் பண்ணுறா, யார் ஒரு பொருள் மேலே இவ்வளோதான் அப்படின்னு ஜிஎஸ்டி போடுறா அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 3 காம்பனன்ட்ஸ் 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ சிஜிஎஸ்டி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பொருள் மேலே ஜிஎஸ்டி போட்டு அதை வந்து அவங்க வந்து வசூல் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ட் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. நார்மலாக ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்களோட பில்லெல்லாம் பாருங்கள். ஓகேவா? அதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி பற்றி சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளோ, ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்னு அந்த அமௌண்ட்டு இல்லைன்னா பர்சன்டேஜ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. இதுவே வந்து இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு இப்போ நமக்கும் கேரளாவுக்கும் ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச், ஒரு பொருளில் வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டேட்டில் அந்த இன்டர் ஸ்டேட் நடக்கிற அந்த டிரான்சாக்ஷன் மேலே விதிக்கப்படுற வரி தான் வந்து இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. அதாவது இன்டகிரேட்டட் அப்படிங்கிறப்போ 1 or more ஸ்டேட்ஸ் வரும்போது அது வந்து இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஓகே, இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி மொத்தம் வந்து 5 விதமான பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அந்த ஜிஎஸ்டிக்கு. 0, 5, 12, 18, 28 தான். இது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பொருள் மேலே இவ்வளோ தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. பட் டைரெக்டாக இந்த காஃபி, டீயை பற்றின நமக்கு வந்து லாஸ்ட் இயர் குரூப் 4 வந்து கொஷின்ஸ் கேட்டுதாங்க. நான் வந்து புக்கில் இருக்கிறதான் கொடுத்துருக்கேன். ஈவன் இப்போ மொபைலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 12% கொடுத்துருக்காங்க. இப்போ 2019 நினைக்கிறேன், அப்போ நடந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் மொபைல் மேலே இருந்த அந்த ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 18% வந்து மாற்றிட்டாங்க. டெலிவிஷன் மேலே இருந்தது பார்த்திங்கன்னா 18% வந்து ஜிஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த லக்ஸுரி கார்ஸ்க்கு வந்து 28%. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹை காஸ்ட்லியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 28%. ரொம்ப அந்த டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்கள் மீதெல்லாம் பார்த்திங்கன்னா 0%. இது வந்து வேரி ஆகிக்கிட்டு தான் இருக்குது. பட் புக்கில் இருக்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஜிஎஸ்டி கொண்டுட்டு வந்ததுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா 1 பாயிண்ட் டேக்ஸ். அது என்ன 1 பாயிண்ட் டேக்ஸ்? இதுக்கு வந்து நம்ம புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ நான் ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி டேக்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டீ தூள் மேலே தனியாக ஒரு டேக்ஸ், அப்புறம் அந்த சுகருக்கு, சர்க்கரைக்கு தனியாக ஒரு டேக்ஸு, பாலுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒவ்வொரு டேக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அந்த டீயை குடிக்கும் போது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் வந்து ஃபைனல் ப்ராடக்ட் மேலே போடுவாங்க. இது வந்து ஒரு பொருளோட விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். இப்போது அதெல்லாம் கிடையாது. டைரெக்டாக வந்து அந்த காஃபி குடிக்கும் போது அதுக்கு மேலே போடுற டேக்ஸ் தான் வந்து அந்த 1 பாயிண்ட் டேக்ஸ். ஸோ இதனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருளோட விலை வந்து குறையும். அதாவது இன்டர்மீடியட்டாக வந்து எந்த பொருளுக்குமே வந்து டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல். எப்போ அந்த டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு வருதோ அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனுக்குள்ளே வந்துருச்சு. அதே மாதிரி ஜிஎஸ்டியும் உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும்னாலோ, ஃபார்ம் வேணும்னாலோ, இல்லை நான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னாலோ இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலமா வந்து ஈஸியாக பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அதோட ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இதை ரிமூவ் த கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆன் த சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ கேஸ்கேடிங் எஃபெக்ட் அதுதான் இப்போ சொன்னோம் இல்லையா, டேக்ஸுக்கு டேக்ஸ் போடுறது, அதுதான் வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஜிஎஸ்டியில் கிடையாது. ஸோ ஒன்லி 1 பாயிண்ட் டேக்ஸ் மட்டும்தான் இதில். இது பாருங்கள், நேச்சர் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸ், வேட்டு, ஜிஎஸ்டி. ஸோ இதுக்கான ஒரு சின்ன ஒரு 1 லைனில் டெஃபினேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் டேக்ஸ்னால் என்ன, வேட் வேல்யூ ஆடட் டேக்ஸ்னால் என்ன, அண்ட் இப்போ இருக்கிற ஜிஎஸ்டி.
இதை பாருங்க, இது டைரெக்டாகவே கொஷின் கேட்கலாம், பார்த்தாலே தெரியுது இல்லையா? இதெல்லாம் வந்து 3 பாயிண்ட்டை கொடுத்துட்டு எது சரி எது தப்பு இல்லை ஏதாவது ஒரு வார்த்தையை மாற்றி போட்டுட்டு கேட்கலாம். ஸோ சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது மல்டி பாயிண்ட் டேக்ஸ் வித் கேஸ்கேடிங் எஃபெக்ட். மல்டி பாயிண்ட் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? சுகருக்கு தனியாக, டீ தூளுக்கு தனியாக, பாலுக்கு தனியாக. அப்போ வேறு வேறு பாயிண்ட்டில் வந்து டேக்ஸ் போடுறாங்க. வரிக்கு வரி போடுறது, அந்த இதுதான் வந்து சேல்ஸ் டேக்ஸ். அப்புறம் வேட் அப்படிங்கிறது வந்து மல்டி பாயிண்ட் டேக்ஸ் வித்தவுட் கேஸ்கேடிங். வரிக்கு வரி இல்லாமல் பட் மல்டி பாயிண்ட் டேக்ஸ் தான் வந்து வேட்டு. ஆனால் ஜிஎஸ்டி பாருங்கள், வரிக்கு வரி கிடையாது, ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் டேக்ஸ் தான் ஜிஎஸ்டி. ஓகே, இந்த பொருளுக்கு இவ்வளோ தான் ஜிஎஸ்டி, இந்த பொருளுக்கு நீ இவ்வளோ தான்ப்பா வரி கட்டணும் அப்படின்னு யார் முடிவு பண்ணுறா அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து நம்ம இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதாவது இதை பற்றின ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ ஜிஎஸ்டியை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 279A தான் இந்த ஜிஎஸ்டி பற்றி சொல்லுது. இதுக்கான சேர்பர்சன் யார் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு சேர்பர்சன் யார் அப்படின்னா அருண்ஜேட்லி அவர்கள். அருண்ஜேட்லி தான் வந்து இந்த ஜிஎஸ்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சேர்பர்சன். இப்போ இருக்கிறது ப்ரெசண்ட்டாக நிர்மலா சீதாராமன் அவர்கள். இதோட மெம்பர்லாம் யார் இருப்பான்னா எல்லா ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் தான் வந்து இதோட மெம்பராக இருப்பாங்க. ப்ளஸ் அடிஷ்னல் மினிஸ்டர் யாராவது இருந்துச்சுன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க, துணை நிதி அமைச்சர் அது மாதிரி யாராவது இருந்தாங்களோ அவங்களும் வந்து இதில் வந்து மெம்பராக இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுமே கண்டிப்பாக ஒருத்தரை இதில் வந்து மெம்பரை கண்டிப்பாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, இது என்ன பண்ணும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து? அப்போ இதெல்லாம் நம்ம நியூஸில் பார்ப்போம் இல்லையா? ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து நடக்கும்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேசுவாங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதோட ஜிஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் பேசுவாங்க. ரெண்டாவது இப்போது அந்த டொபாக்கோ, அந்த ட்ரக்ஸ் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து அதிகமாகிக்கிட்டே கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் வந்து அதோட யூசேஜை வந்து குறைக்கணும், அதாவது ட்ரக்ஸ் ப்ராடக்டோட யூசேஜை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதோட ஜிஎஸ்டியெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி எந்த பொருள் மேலே எவ்வளோ வந்து டேக்ஸ் இருக்கணும், அப்புறம் யாருக்கெல்லாம் இதில் வந்து எக்ஸப்ஷன் கொடுக்கணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டியில் பார்த்திங்கன்னா அதிக எக்ஸப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அது என்னென்ன ஸ்டேட்டுன்னு பார்த்துக்கோங்க. அதான் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ இதுதான் டியூட்டிஸ் டு மேக் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் அண்ட் சேஞ்சஸ் இன் ஜிஎஸ்டி authorized to determine the rate of tax applicable. ஓகே, எப்போ வந்து எந்த டேட்குள்ளே நீங்கள் டியூ டேட்குள்ளே இந்த ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும், டேக்ஸ் ரிலேட்டடான சட்டங்கள் கொண்டுட்டு வருது, டெட்லைன்ஸை கொண்டுட்டு வருது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டியோட முக்கியமான வேலை. ஸோ இந்த லாஸ்ட் ஒன் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டு டேக்ஸ் ஆக்ட் 2017. இது என்ன காம்பன்சேஷன் அப்படின்னா, ஜிஎஸ்டி கொண்டுட்டு வரும்போது எல்லா ஸ்டேட்டுமே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. நீங்கள் ஜிஎஸ்டி கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எங்களோட வருமானம் ரெவன்யூ வந்து குறைஞ்சிரும், அதனால் நாங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டிக்கு வந்து நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டுமே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போது அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு, அதாவது 2017 கொண்டுட்டு வந்தாங்க இல்லையா ஜூலையில், அதுலேருந்து ஜூன் 22 வரைக்கும் 2022, ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே போட்டு இயர்ஸ் எல்லாம் மனப்பாடம்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ 5 இயர்ஸ் ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு நாங்கள் வந்து காம்பன்சேஷன் கொடுப்போம். எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இருக்கிற உங்கள் ஸ்டேட்டோட வருமானத்தில் விட 14% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. சப்போஸ் 14% இன்க்ரீஸ் ஆகலை, ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மிச்சம் 4% இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா அந்த 4%ஐ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு காம்பன்சேஷனாக கொடுப்பாங்க. இந்த காம்பன்சேஷனை எங்கேருந்து கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த பர்சன்டேஜ் பார்த்தோம் இல்லையா ஜிஎஸ்டியில், அதில் அந்த 28% நம்ம ஒன்று பார்த்தோம், அந்த லக்ஸுரி கார்ஸ்க்கு அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த லக்ஸுரி கார் 28%. இதுக்குள்ள காம்பன்சேஷனுக்குன்னே தனியாக ஒரு காலம் மாதிரி அது மூலயமா வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை எடுத்து
இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷனாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறாங்க. இந்த கோவிட் வரத்துக்கு முன்னாடி ஃபார் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து ஒழுங்காக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஜிஎஸ்டி. அந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே வருமானம் இல்லை அப்படின்ட்டு இப்போ ஒரு 2 வருஷமாக இந்த காம்பன்சேஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்லேயே போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டு ஸ்டேட் ஆக்ட் 2017 கொண்டுட்டு வந்தது. இந்த காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாகவே மெயின்ஸில் கூட கேட்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. இந்த காம்பன்சேஷன் வாங்க முடியாதவங்க இல்லை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுக்க முடியலங்கிறப்போ ஆர்பிஐ கிட்ட போய் நீங்கள் வந்து ஐ திங்க் 92,000 கோடி சம்திங் நினைக்கிறேன், நீங்கள் வந்து அதை வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து வந்து கடனாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நிறைய சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இதை டீட்டெயில்ஸ் அப்படியே ஒரு வாட்டி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ரிலேட்டடான ஒரு மெயின்ஸ் கொஷின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில். ஓகே, இவ்வளோ தான் சிம்பிளாக ஜிஎஸ்டி. நம்ம புக்ஸில் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. புக்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிச்சு தான் இருக்குது. 11th ஸ்டாண்டர்டில் 12th ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸில் அதான் அந்த ரெவன்யூ சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ அப்படின்ற ஒரு டாபிக் கீழே தான் இந்த இருக்கும். ஜஸ்ட் ஒரு வாட்டி புக்கில் ரீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.